சுதந்திரம் மிக எளிமையாக நமக்கு கிடைக்கல. ஆயிரக்கணக்கான தியாகிகளின் ரத்தத்திலும் லட்சக்கணக்கான மக்களின் போராட்டத்திலும் எண்ணற்ற குடும்பங்களின் தியாகத்திலும் தான் நம்ம இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றுல நம்ம செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எண்ணற்றவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அவருடைய பங்கை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவது மிகவும் முக்கியமானது. நம் செங்குந்த சமூகம் நெசவு தொழிலை மட்டும் சிறந்த விளங்கல. உழைப்பு, துணிவு, நாட்டுப்பட்டு, தியாகம், கொடை இவ் அனைத்தையுமே தன்னகத்தை கொண்ட ஒரு சமூகம் அப்படின்னா நம்ம செங்குந்த சமுதாயம். மொத்தமா சுதந்திர போராட்டத்தில் நிறைய பேர் தியாகம் செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம இந்த செங்குந்தன் பிசினஸ் அப்படிங்கிற அமைப்புல நம் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க சுதந்திரத்தில் அவருடைய பங்கை நினைவு கூறுவதில் நம்ம பெருமை கொள்ளணும். நம்ம செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாடு என்று வந்துவிட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையை விட தேசத்தின் நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எண்ணற்றோர் சுதந்திரத்துக்காக போராடி தன் இன்னுயிர் நீத்திருக்காங்க. நாம இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திரமா பேசுறோம், சுதந்திரமா தொழில் செய்கிறோம், நம்ம குழந்தைங்களை நல்ல பள்ளி கல்லூரிகள்ல படிக்க வைக்கிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது நம்ம முன்னோர்களுடைய தியாகம். அதனால நம்ம இன்றைய தலைமுறையுடன் நாம ஒன்ன மட்டும் சொல்லி வளர்க்கணும். நான் இந்த நேரத்தில் அவர்களோட சொல்ல விரும்புவதுன்னா, சுதந்திர தினம் என்பது ஒரு கொடியேற்றி இனிப்பு வழங்குற ஒரு நாளா நாம பார்க்க கூடாது. நமது முன்னோர்கள் எதற்காக தியாகம் செய்தார் என்பதை இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகிட்டையும் சரி, அதை தெரியாதவர்களையும் சரி நினைவுக்கு எடுத்து கூறணும். இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்குந்த இளைஞர்கள் நம்ம தொழில் செய்யறோம், கல்வியில சாதிக்கிறோம், வெளிநாடுகளுக்கு செய்யறாங்க நம்ம பசங்க, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறோம். இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா அதோடு சேர்ந்து நாட்டுப்பட்டும் நமக்கு மிக அவசியம். நமக்கு சமூக பொறுப்பு வேண்டும், ஒற்றுமை வேண்டும், பிறருக்கு உதவும் மனப்பான்மை வேண்டும். இதுதான் நம்ம இந்த சுதந்திரத்துக்காக போராடிய நம் முன்னோர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையா இருக்கும் அப்படிங்கறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பாத்தீங்கன்னா இந்த SIB செங்குந்தன் பிசினஸ் போன்ற அமைப்பு மூலமா நம் சமூக தொழில் முனைவோருக்கு ஒன்றிணைந்து வளர வேண்டும் அப்படிங்கறத நோக்கமா வச்சுதான் நாம இந்த செங்குந்தன் பிசினஸ் அப்படிங்கிற அமைப்பை நம்ம ஆரம்பிச்சு மிக சீரம் சிறப்புமா கொண்டு போயிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. நோக்கம் என்ன? ஒருவர் வளர்வது மட்டும் வெற்றி அல்ல. நான் வளர வேண்டும், என்னோடு என் சமூகமும் வளர வேண்டும், என்னோடு என் நாடும் வளர வேண்டும் என்ற எண்ணம் தான் நான் உண்மையான வெற்றி. நம்ம முன்னோர்கள் நம் நாட்டுக்காக போராடினாங்க. ஆனா நாம இன்று நமது போராட்டமே வேறு. நம்ம வறுமைக்கு எதிராக போராடணும், வேலையின்மைக்கு எதிராக போராடணும், கல்வியின்மைக்கு எதிராக போராட வேண்டும், நமது உரிமைகளுக்காக போராடணும், தொழிலில் பின்தங்குவதற்கு எதிராக போராட வேண்டும். நமது இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்குங்கள். நமது சமூகத்தின் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறணும். அதுவே இன்று நாம் நமது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் செங்குந்தர் என்பதை பெருமை கொள்வோம், இந்தியர்கள் என்பதை பெருமை கொள்வோம், தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். நமது முன்னோர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக தியாகம் செய்தார்கள். நாம் அவர்கள் விட்டு சென்ற சுதந்திர இந்தியாவை வலிமையான இந்தியாவாக மாற்றுவது நமது தலைமுறையின் கடமை. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், தமிழ்நாடு வாழ்க, செங்குந்தர் சமுதாயம் வளர்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.